அரியலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? வணக்கம் சேகா. வங்கக்கடலில் இருக்கின்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்வதால் இன்று சென்னை தொடங்கி தூத்துக்குடி வரை இருக்கின்ற கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இனிமே இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவுகின்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தினுடைய பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை தொடங்கி தூத்துக்குடி வரை இருக்கின்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னைக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகா, குறிப்பாக மீனவர்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? நாகப்பன், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலில் இன்றும் நாளையும் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புயல் சின்னம் செல்லும் பாதை என்று பார்த்தால் வங்கக்கடலில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா கரையிலே நகர்ந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், வால்பாறை வழியாக அரபிக்கடல் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் சின்னம் செல்லுகின்ற பாதையெல்லாம் கனமழை கொடுக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதனால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்.